ஒரு பெரிய கல்லூரி அரங்கம். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அங்கே அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் சிலர் எதிர்காலத்தைப் பற்றி கனவு கண்டவர்கள். சிலர் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தவர்கள். மற்ற சிலர் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய மனதில் ஒரே கேள்வி மட்டும் இருந்தது: நாம் உண்மையில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா? அந்த நாள் அந்த கல்லூரிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வருகிறார். ஒரு விஞ்ஞானி, ஒரு ஆசிரியர், மில்லியன் கணக்கான இளைஞர்களின் மனதில் கனவை விதைத்த மனிதர். சில நிமிடங்கள் கழித்து அவர் மெதுவாக மேடைக்கு வந்தார். அவருடைய தோற்றம் மிகவும் சாதாரண முடி, எளிமையான உடை. ஆனால் அவருடைய கண்களில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. அது ஒரு பெரிய கனவு. அவர் மைக்கை எடுத்தார், மாணவர்களை அமைதியாக பார்த்தார். பிறகு ஒரு கேள்வி கேட்டார்: உங்களிலிருந்து எத்தனை பேருக்கு ஒரு கனவு இருக்கிறது? அந்த அரங்கத்தில் பல கைகள் உயர்ந்தது. சிலர் பெருமையுடன் கை உயர்த்தினர், சிலர் சிறிது தயக்கத்துடன் கை உயர்த்தினர். அவர் சிரித்தார். பிறகு அவர் இன்னொரு கேள்வி கேட்டார்: அந்த கனவுக்காக நீங்கள் என்ன தியாகம் செய்தீர்கள்? அந்த கேள்வி கேட்டதும் அந்த அரங்கம் முழுவதும் அமைதியாகிவிட்டது. யாரும் பேசவில்லை. ஏனெனில் பலர் கனவு கண்டிருந்தார்கள், ஆனால் அந்த கனவுக்காக உண்மையில் போராடத் தொடங்கவில்லை. அவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். பலர் நினைப்பது போல கனவு என்பது நீங்கள் தூங்கும்போது காண்பதல்ல. மாணவர்கள் முழு கவனத்துடன் கேட்டார்கள். அவர் அந்த வாக்கியத்தை மெதுவாக முடித்தார்: நீங்கள் தூங்கும்போது காண்பது கனவு அல்ல. உங்களை தூங்கவே விடாமல் உழைக்க செய்வதுதான் உண்மையான கனவு. அந்த வார்த்தைகள் அங்கே இருந்த ஒவ்வொரு மாணவரின் இதயத்திலும் ஒரு மின்னல் போல தாக்கியது. அந்த ஒரு வாக்கியம் அவர்களின் சிந்தனையை முழுவதும் மாற்றியது. பிறகு அவர் கடைசியாக சொன்னார்: உங்கள் கனவு உங்களை அமைதியாக தூங்க விடுகிறதா? அப்படியானால் அது ஒரு சாதாரண ஆசை மட்டும். ஆனால் உங்கள் கனவு உங்களை ஒவ்வொரு நாளும் எழுந்து உழைக்க செய்கிறதா? உங்களை சோர்வடையாமல் முன்னேற செய்கிறதா? அப்படியானால் உங்கள் வெற்றியை இந்த உலகமே நிறுத்த முடியாது. அந்த நாள் அந்த அரங்கத்திலிருந்த பல மாணவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள்: இனி நாங்கள் கனவு காண மட்டுமல்ல, அதை நிஜமாக்கும் வரை நிறுத்த மாட்டோம். இந்த ஒரு எண்ணத்தை இந்திய இளைஞர்களின் மனதில் விதைத்தவர் ஏபிஜே அப்துல் கலாம்.